ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா, இன்று நகைக்கடனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் என்றது தான் முழுமையான தகவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நகைக்கடன் வாங்குவவர்களுக்கு அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதிய ரூல் வந்து மாற்றிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. அது என்ன ரூல் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் வாங்குற நகைக்கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் என்றது என்னென்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட்டும் வட்டியும் சேர்த்து ஒரு இஎம்ஐ மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது எத்தனை நாள் எவ்வளோ நாள் கட்டணுமோ கட்டி முடிச்சிங்கன்னா உங்கள் நகையை மீட்டுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 10,000 லோன் வாங்கியிருக்கேன்னா மாதம் 1000 கட்டுங்க சார் சொல்கிறாங்க. 11 மாதத்தில் உங்கள் நகை கடன் மீட்டுக்கொள்ள முடியும் சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பேஸ் பண்ண 5 மாதத்தில் முடிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. மற்ற அப்டேட்டுகள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரூல் பிரகாரம் நகைக்கடன் வாங்குவவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2,50,000 லட்சத்து வரை கொடுப்பாங்க. நகை வந்து 85% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. லோன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னா 2,50,000 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னா 85% வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவே 2,50,000 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உள்ளவர்களுக்கு 80% வரைக்கும் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் 5 லட்சத்திற்கு மேல் நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்கனாக்கா, அதாவது நீங்கள் வச்சிருக்க நகையில் 75% மேல் வாங்குறீங்கனாக்கா உங்களுக்கு லோன் வந்து 75% தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் தங்க நகத்தின் சந்தை மதிப்பிற்கேற்ற கடன்தொகை சிறு கடன்களுக்காக இதெல்லாம் மாறும் சொல்லியிருக்காங்க. இது 22 கேரட் தங்க நகைக்கான புதிய ரூல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்கு நீங்கள் நகை கடன் வாங்குறீங்கன்னா உங்கள் நகை வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதில் 75% கொடுப்பாங்க. இப்போ நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மதிப்பு பேஸ் பண்ணி எவ்வளோ சதவீதம் கொடுக்கணுன்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஒன்று, அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நகைக்கடன் திரும்பப் பெறும் புதிய விதிமுறைகள். என்னன்னா, நகைக்கடன் நீங்க பணம் கட்டி விட்டீங்க. முழுமையான பணம் கட்டிட்டீங்கன்னா, 7 நாட்களுக்குள் உங்க நகைய உங்க 7 நாட்களுக்குள் உங்க வங்கி வந்து உங்களுக்கு நகைய திருப்ப குடுக்கணும். அப்படி திரும்ப குடுக்கலன்னா, ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 5,000 ஃபைன் குடுக்குறாங்க. மேக்ஸிமம் 7 நாள் தான் குடுத்துருக்காங்க. 7 நாட்களுக்குள் உங்க வங்கி கணக்கு வந்து வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க நகைய திருப்பி குடுத்தாக வேண்டும். நீங்க நகைய மீட்கும் பட்சத்தில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நகைக்கடன் நடைமுறைகள் சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. எளிய நடைமுறை சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்னன்னா, அ சி ஸ்மால் லோன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2,50,000க்கு உட்பட்ட சிறிய கடன் கடுமையாக வருமானச் சான்றிதழ், அதாவது வருமானச் சான்றிதழ் வேணான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சு நீங்க நகைக்கடன் வாங்கிக் கொள்ள முடியும். 2,50,000க்குள்ள இருக்குங்க. அதுவே போல வேலிடேஷன் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 22 கேரட் தங்க நகை தான் சொல்லியிருந்தாக்க போட்டும், அது முத்திரை இருந்தாலே போதுன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு குடுப்பாங்க. கடன் தொடர்பான அனைத்து விதிமுறைகளும் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ், நாம தமிழ்னா தமிழ்நாட்டில வைக்கிறோம்னா தமிழ பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. கடன் விதிமுறைகள் அனைத்துமே தமிழ்ல லோக்கல் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கடன் காலக்கெடு புல்லட் ரீபேமெண்ட்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அசல் மற்றும் வட்டியை மொத்தமாக ஒரே முறையில் திரும்ப செலுத்தும் வகையிலான கடன்கள் அதிகபட்ச காலக்கெடு 12 மாதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்க ஒரே அடியா பேமெண்ட்ட நீங்க ரீபேமெண்ட் பண்ண போறீங்க. லோன குளோஸ் பண்ண போறீங்கன்னா 12 மாதம் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இல்ல சார் நான் ரெனியூவல் பண்ண போறேன் சார். முன்ன வந்து ரெனியூவல் இல்லாதது இருந்தது. இப்ப புதிய முறையில ரெனியூவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெனியூவல்னா கடன் புதுப்பித்தல். என்னால இப்ப மீட்க முடியாது. நகையை மீட்க முடியாதுன்னா, நீங்க வட்டியை மட்டும் முழுமையா செலுத்த வேண்டும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. பழைய கடனை புதுப்பிக்க வேண்டுமென்றால், அதுவரை நிலுவையில் உள்ள வட்டியை முழுமையாக செலுத்த பின்னரே புதுப்பிக்க முடியும் என்பது அனைத்து வங்கிகளும் தற்போதைய நடைமுறையில் உள்ள சொல்லிக் குடுத்துருக்காங்க. இப்போ புதுப்பிக்கப்பட வேண்டிய அதாவது கடன் ரெனியூவலுக்கான புதிய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. வெளிப்படையான ஏலம் டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நகை ஏலத்திற்கு வரும் சூழ்நிலையில் ஏலத்தின் ஆரம்ப விலை ரிசர்வ் பிரைஸ் சந்தை மதிப்பில் குறைந்தபட்சம் 90% இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய தொகை திரும்ப பெறுதல், அதாவது நீங்க கடன் ஏலத்தொகையும் கடன் தொகையும் மைனஸ் பண்ணி உபரி தொகையை திரும்ப பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏலம் போது ஒரு அமௌண்ட்டு, உங்களோட நகைக்கான கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி உபரி தொகை, அதாவது மீதமுள்ள காசு உங்களுக்கு குடுப்பாங்கன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, வெள்ளி கடன் வாங்கலாம். வெள்ளி கடன் வாங்க முடியும். வெள்ளிக்கான நகை கடன் வாங்க முடியும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. வெள்ளி ஆபரணங்கள் அடமானம் வைக்க முடியும். அதிகபட்சம் 10 கிலோ வரைக்கும் வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் அதிகபட்சமாக 10 கிலோ வரை வெள்ளி நகை கடன் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஆபரணமாக இருக்கும் பட்சத்தில், நகைகளாக இருக்கும் பட்சத்தில நீங்க வைக்கலாம். வெள்ளி நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 500 கிராம் வரைக்கும் வைக்கலான்ற மாரி சொல்லிக் குடுக்கேன். 1/2 கிலோ வந்து நீங்க வெள்ளி நாணயமா வந்து
அடகு வைக்க முடியும். லோன் வாங்க முடியும். பேங்க்ல வாங்க முடியும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க குடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டுகள் குடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டா குடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க குடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டு. மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.